48-50% வரைக்கும் இருந்ததை எடப்பாடி பழனிசாமி 20% கொண்டு வந்து நிறுத்திட்டார். இவர் காலத்துல கட்சியில சேர்ந்த இளைஞர்கள் பலருமே இப்போ கட்சியில இல்லை. அவங்கவுங்க டிவிக்கே திமுகன்னு போயிட்டாங்க. 2026 தேர்தலுக்கு முன்போ தேர்தலுக்கு பின்போ பாஜகவினுடைய கை இல்லை. பாஜக இதுல எதுவுமே அவங்க பங்களிப்பே இல்லை. காங்கிரஸ் இல்லாத இந்தியா, கழகங்கள் இல்லாத தமிழகம்னு கோஷம் போட்டு இன்னைக்கு திமுகவும் பவர்ல இல்லை, அண்ணா திமுகவும் பவர்ல இல்லை. மூன்றாவது ஒரு பெரிய சக்தியாக தாவேகா இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக, மக்களுக்காக பெருந்தலைவர் காமராஜர் எவ்வளவோ திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றினார். அவரையே தோற்கடிச்சிட்டாங்க இந்த மக்கள். நாமெல்லாம் ஏமாத்தோம். தவறு நடைபெறக்கூடாது. நான் சம்பாதிக்க வரவில்லை, எனக்கு ஏராளமான பணம் இருக்கிறது, மற்றவர்களையும் சம்பாதிக்க விட மாட்டேன். ஏதாவது தவறு செய்யலாம், இந்த ஆட்சியை பயன்படுத்தி தவறு செய்யலாம் என்கிற எண்ணம் இருந்தால் அதெல்லாம் இப்பவே மறந்துருங்க. மெய்வர மாற்றம் வரும். இன்றைய நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க திராவிட இயக்க ஆய்வாளர் திரு துரைகருணா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சகோதரி. சார், இந்த குழப்பங்கள் பேரங்கள் ஒரு மாதிரி குளறுபடியா போயிட்டு இருக்கு இல்லையா இந்த கட்சி வந்துட்டு, அந்த கட்சியில இருக்க கட்சி தொண்டர்களுடைய மூத்த முன்னோடிகளோட மனநிலை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க பார்த்த வரைக்கும்? மிக 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 வேதனைப்பட்டிருக்காங்க. உதாரணத்திற்கு புரட்சித்துறை எம்ஜிஆர் காலத்திலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக பதவி பெற்ற செம்மலை, அதே மாதிரி புரட்சித்துறை எம்ஜிஆர் காலத்திலிருந்து 72 கட்சிக்காக பாடுபட்ட முன்னாள் சபாநாயகர் தனபால், அவரும் அமைச்சராக கட்சியில் இருந்தார். 2 பேரும் தங்களுடைய வேதனையை வெளிப்படுத்தி தங்களுடைய கட்சி அடிப்படை உறுப்பிலிருந்து வெளியிருக்காங்க. இந்த உணர்வு என்பது புரட்சித்துறை எம்ஜிஆர் காலத்திலும் செல்வி ஜெயலலிதா காலத்திலும் பயணித்த மூத்த முன்னோடிகள், மூத்த நிர்வாகிகள்கிட்ட 90% பேருக்கு இருக்கு. 10% பேர் எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்பாடுகள் சரிதான் அப்படின்னு போறாங்க. நீங்க புரட்சித்துறை எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, இரட்டை இலை, இதுதான் மிகப்பெரிய அதிமுகவின் வாக்கு வங்கி, வாக்கு பலம். 48-50% வரைக்கும் இருந்ததை எடப்பாடி பழனிசாமி 20% கொண்டு வந்து நிறுத்திட்டார். அப்ப அந்த அதிமுகவின் நிரந்தர வாக்குகளை பாதியாக சரித்து விட்டார். கிட்டத்தட்ட 2,16,00,000 அடையாள அட்டை கொடுத்துருக்காங்க கட்சி உறுப்பினருக்காரு. இப்போ கிட்டத்தட்ட 1,10,12,00,000 தான் வந்திருக்கு. 1 கோடிக்கு மேற்பட்ட வாக்குகள் வரல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு காலமெல்லாம் வாக்களித்த அந்த உறுப்பினர்கள் இரட்டை இலைக்காகவே எந்த பிரதிபலனையும் வாக்களித்த கூட வாக்களிக்கணும். அப்ப இன்னொரு புறம் இவர் காலத்துல கட்சியில சேர்ந்த பலருமே, இளைஞர்கள் பலருமே இப்ப கட்சியில இல்லை. அவங்கவுங்க டிவிக்கே திமுகன்னு போயிட்டாங்க. இப்ப இதைத்தான் மறுபரிசீலனை செய்து கட்சியை நம்ம புனரமைக்கணும் அப்படிங்கிற அந்த பார்வையோட பயணிக்கிறார்கள். மூத்தவர்கள் இதுல நம்ம தலையிட முடியாது, இது போக்கு சரியில்லை என்கிற மாதிரியான ஒரு பார்வையில மிக வேதனையோடு ஒதுங்கி இருக்கிறாங்க. ஏன்னா கட்சி அவங்க எல்லாம் பாடுபட்டு கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்தவங்க இந்த அளவுக்கு ஒரு கீழான நிலைக்கு, மோசமான நிலைக்கு கொண்டு சென்று விட்டாரே வருத்தம் இருக்கு. இன்னும் கூட நான் நம்புகிறேன், இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்களுடைய கட்சி. மேல இருந்தவங்க எம்பி, எம்எல்ஏ, மந்திரி, பல்வேறு பொறுப்புகள் இருந்தவங்க அங்க இங்க மாறலாம், பதவிக்காக, பொறுப்புகளுக்காக, பணத்திற்காக போகலாம். ஆனா அடிப்படையாக இருக்கிற அந்த தொண்டன் இருக்கான்ல, அவன் ஒருபோதும் தேர்தல் வந்தா போய் களப்பணி ஆற்றுவான், தேர்தல் தேதி வந்தா ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு வீட்டுக்கு போயிடுவான். அவனுக்கு இந்த அரசியல் இல்லை. எனவே இவர்களை வழிநடத்துவதற்கு ஒரு சரியான தலைமை, தனித்தலைமையோ கூட்டு தலைமையோ உருவாகிற பொழுது மீண்டும் அதிமுக ஒரு பீனிக்ஸ் பறவை போல கிளர்ந்து எழும் என்பதுதான் என்னோட நம்பிக்கை. சார், இதுக்கிடையில அதிமுக இந்த பிளவு அரசியல பிஜேபி எப்படி பாக்குது? இது வரைக்கும் பிஜேபி சைட்ல இருந்து எந்த விதமான பேச்சுவார்த்தையோ இல்ல சமரசம் எதுவுமே செய்யாம அமைதியா இருக்காங்க, என்ன காரணம்? கடந்த 2017 இருந்து பிஜேபி தான் இயக்குது, பிஜேபியினுடைய கொத்தடிமை எடப்பாடி பழனிசாமி பேசப்பட்டது. சமீபமாக 2026 தேர்தலுக்கு முன்போ தேர்தலுக்கு பின்போ பாஜகவினுடைய கை இல்லை, பாஜக இதுல எதுவுமே அவங்க பங்களிப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. மத்திய பாஜக, மாநில பாஜகவுக்கு இந்த அதிமுக பிரச்சனையில தலையிட வேண்டாம், கருத்து தெரிவிக்க வேண்டாம் அப்படின்னே சொல்லிட்டாங்க. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியோடு பேசிய அந்த உடன்பாட்டுக்கு தேர்தலுக்கு முன்பு பேசிய அமித்ஷா சொன்னார்ல, அதிமுகவில் நடப்பது என்பது உட்கட்சி பிரச்சனை, அதுல தலையிட மாட்டேன், அந்த நிலைப்பாடுதான் தொடருதோ அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா இப்போ நம்ம சமீபத்துல பாத்துட்டு இருக்கோம், ஒரு 10 நாளாவே நிறைய பிரச்சனைகள் அதிமுக நடந்துகிட்டே இருக்கு. போறாங்க, வராங்க, இருக்காங்க, இந்த மாதிரிதான் இருக்கு. இதுக்கு அமித்ஷா உள்ள இறங்கி பேசலாம் அப்படின்னு சில பேரோட எதிர்பார்ப்பா இருக்கு இல்லைங்களா? இல்ல அவங்க, நான் சொன்னேன்ல, இது உட்கட்சி பிரச்சனை, அவங்க பேசி முட்டி மோதி தீர்வு காணட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க.
இதற்கு இது ஒரு சரியான திசையில் பயணிக்கிறதா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அது எந்த மாதிரியான, ஏன்னா பாஜகவை நம்ம முழுமையா நம்பிட முடியாது. அவங்க கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடியே காங்கிரஸ் இல்லாத இந்தியா, கழகங்கள் இல்லாத தமிழகம்னு கோஷம் போட்டு இன்னைக்கு திமுகவும் பவர்ல இல்ல, அண்ணா திமுகவும் பவர்ல இல்ல, மூன்றாவது ஒரு பெரிய சக்தியாக தாவேகா வந்திருக்கு. அப்ப அவங்களுடைய எண்ணம் உள்ளூர 2 கழகங்களும் வீழ்த்து போச்சுங்கிற பார்வை இருக்குதோ என்னமோன்னு தெரியல. அதனால ஒரு கழகமா இந்த வழியிலாவது வீழ்த்துவோம் அப்படிங்கிற பார்வையோட இவர்கள் இப்போதைக்கு தள்ளி நிற்கிறார்களோ அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கிறது. மூன்றாவது கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இவ்வளவு பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்க காரணமா இருந்தது என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? இல்ல, உலகம் பூரா சொல்றது இந்த இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் புரட்சி தான் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் எனக்கு ஒரு ஓட்டு இருக்குன்னு சொன்னார்ல, அவரு முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்று பேசுற பொழுது எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு குட்டீஸுகளுக்கும் நன்றி சொன்னார். இந்த 10 வயசு 15 வயசு பசங்க வந்து தாத்தா விசிலுக்கு போடு, அம்மா விசிலுக்கு போடு, மாமா விசிலுக்கு போடுன்னு வீடு வீடா போய் 10 வயசுல சார், 10 வயசு ஒரு வயசு குழந்தை கூட ஆமா ஆமா ஒரு எல்கேஜி படிக்கிற பையன் சொன்னானா, அப்பா நீ விசிலுக்கு தான் ஓட்டு போடணும். சரா நீ சொல்ற, நீ விசிலுக்கு ஓட்டு போடுற, நீ எனக்கு என்ன தருவ, உனக்கு மந்திரி பதவி தரப்பா அப்படின்னு சொன்னானா. அவரு அதிர்ந்து போயிட்டாரு. அது என்னன்னு தெரியுமா? அப்போ இந்த இளைஞர்கள் மத்தியிலையும் விசிலும் விஜயும் போய் சேர்ந்துருச்சு. அதை தாண்டி இந்த 2 திராவிட கட்சிகள் மீதான அந்த நடுத்தர வர்க்கத்தினர் அவர்களுக்கு ஒரு பார்வை இருந்தது. பாப்பமே வந்தா என்ன செய்யறாருன்னு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த அடிப்படையில தாவேகாவுக்கு ஆமா ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. மக்கள் இன்னொரு 10-15 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லாம போயிடும். இந்த மாதிரியான குதிரை பேரம், இந்த ஆயாராம் காயாராம் அரசியல் இதையெல்லாம் தாண்டி அவர் பாட்டுக்கு நிம்மதியா ஆட்சியை நடத்திப்பாரு. இன்றைக்கு ஒரு சிக்கல்ல மக்கள் அவரை தள்ளி விட்டாங்களோன்னு நினைப்பாங்க. சார், தமிழக மக்கள் வந்துட்டு விஜய் தேர்ந்தெடுத்திருக்காங்க இல்லையா தமிழக முதல்வரா, அவர் எப்படி ஆட்சி பண்ணணும், இவர் இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அவரு ஒரு 300க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறாரு. அது என்னன்னா, மக்கள் நலன் கருதி ஒரு அபரிமிதமான வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்துட்டாரோ அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா இந்த மாநிலத்தினுடைய பட்ஜெட்டே ஒரு 4.5-4.75 லட்சம் கோடி தான். ஆனா ஆண்டுக்கு 12.5 லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படக்கூடிய பல்வேறு அறிவிப்புகள் இருக்கிறாரு. அது அவர் பேசுற போதே சொன்னாரு, வழக்கம் போல கஜானா காலை எல்லாம் தொடச்சி எடுத்துட்டு போயிட்டாங்க. இது தொடர்பான வெள்ளை அறிக்கையை வெளியிடுகிறேன், அதற்கு பிறகு மாநிலத்தினுடைய பொருளாதார நிலையை சரி பண்ணி நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஒண்ணுன்னா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. நிச்சயமாக அரசியல் அனுபவமோ அரசியல் புரிதலோ இல்லைன்னா மாநில மக்களினுடைய எண்ணம் என்ன, மக்களை என்ன எதிர்பார்க்கிறார்கள், அதை எப்படி நிறைவேற்றுவது அப்படிங்கிறது அவருக்கு நிச்சயமா தெரியும். அதற்கு அதிகாரிகள் இருக்காங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு இன்டலெக்சுவல்ஸ் எல்லாம் இருக்காங்க. சரியான நேர்மையான அதிகாரிகளை வைத்து நல்ல முறையில் பண்ணணும். அவருக்கும் அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சரியான பயிற்சியும் கொடுக்கணும் அரசியல் புரிதலோடு. ஏன்னா நம்ம காங்கிரஸ் திமுக அண்ணா திமுகல வந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல்ல பயணித்தவர்களா இருப்பாங்க. காங்கிரஸ் கட்சியில வந்து கீழே மண்டல தலைவர், சர்க்கிள் தலைவர், மாநில தலைவர்னு இருந்திருப்பாங்க. அதிமுகல கீழே வட்டச்செயலாளர், பேரூர், நகரம், ஒன்றியம், மாவட்டம்னு பொறுப்புகள் இருந்திருப்பாங்க. உள்ளாட்சி தேர்தல்களில் வந்து சேர்மனா இருந்திருப்பாங்க. கிராம சேர்மன், பேரூராட்சி, நகராட்சி தலைவர், ஒன்றிய தலைவர், ஒரு அனுபவம் இருக்கும், புரிதல் இருக்கும். ஆனால் தாவேகாவில் பயணித்தவர்களுக்கு இந்த 2 ஆண்டு தான் அரசியல், 2.5 ஆண்டுகள் அரசியல் தான். அதுக்கு முன்னாடி சினிமா கட் அவுட்டு, பேனரு, பால் காய்ச்சறது, பால் ஊத்துறது, அப்புறம் அந்த டிக்கெட்டு நலத்திட்ட உதவி, அந்த மாதிரி மக்கள் இயக்கம் நடத்திட்டு அதுதான் இருக்கும். பேரவையில எப்படி நடவடிக்கை என்ன மாதிரி பண்ணணும், செய்யணும், என்ன புரிதலோட நம்ம பொதுமக்களை அணுகணும் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கும் பயிற்சி கொடுக்கணும். ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடம் இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய எண்ணம் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த எண்ணம் ஈடேறட்டும். ஒரு சிலரோட கருத்துக்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ பிரச்சார டைம்ல வந்துட்டு அவ்வளவு விஷயங்கள் அவர் பேசினாரு. விஜய் வந்துட்டு பிரச்சாரம் நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன், நீங்க எப்படி இருக்க, கான்பிடென்டா இருங்க, எல்லா வார்த்தையும் பேசினாரு. அவ்வளவு பயங்கரமா தெரிவிதானமா பேசிட்டு இருந்தாங்க. இப்போ ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு, பதவி வந்துட்ட பிறகு மீடியாக்காரங்களை மீட் பண்ணி பேசவும் மாட்டாரு. ஒரு பிரச்சனைனா வாயே திறக்க மாட்டாருன்னு ஒரு சில மன குமுறல்கள் மக்களிடையே இருக்கே சார். அண்ணா ஒரு முறை சொல்லுவாரு, எதிர்கட்சியா இருக்கிற போது வந்து வெறுங்கரண்டி மாதிரி எப்படி வேணாலும் வீசலாம் அப்படின்னு. ஆனால் ஆட்சி என்று வருகிற பொழுது என்ன கரண்டி, அதை வீச முடியாது. ரொம்ப ஜாக்கிரதையா தான் பிடிச்சிட்டு போகணும்.
அந்த மாதிரிதான் ஆட்சி கட்சிக்கு வந்த உடனே மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் அவர். வெளியில வந்து திமுகவை கடுமையா விமர்சனம் போன்றவர் வந்து என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் இப்போது மிகுந்த கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் அறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்தோடனே 67ல தன்னுடைய அமைச்சர்கள் ஒரு 8-9 அமைச்சர்கள் தான் போட்டிருந்தாரு. அவங்கள்ட்ட பேசுறப்ப சொன்னார், இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக மக்களுக்காக பெருந்தலைவர் காமராஜர் எவ்வளவோ திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றினார். அவரையே தோற்கடிச்சிட்டாங்க இந்த மக்கள், நாமெல்லாம் ஏமாத்துறோம், மிகுந்த கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் நாம செயல்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்புள்ள அமைச்சரவை நியமித்து 2 ஆண்டுகள் அருமையான ஆட்சி நடத்தினார். விஜயம் அந்த வழியில வந்து மிக பொறுப்போடும் கவனத்தோடும் சரியான அதிகாரிகளை, நேர்மையான அதிகாரிகளை போட்டு அவர் வந்து பண்ணணும். என்ன செய்ய போறேன், என்ன செய்யணும் அப்படிங்கிறத பேசணும், சொல்லணும் பத்திரிகையாளர் சந்திப்புன்னு. இவர் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி மாதிரி ஏதோ மன் கி பாத்ல பேசுவாரா அந்த மாதிரி கூட தெரியல, என்ன மாதிரி பேச போறாங்க. குறைந்தபட்சம் ஒவ்வொரு முதலமைச்சரும் பதவியேற்ற உடனே தலைமைச் செயலக செய்தியாளர்களை சந்திச்சு பேசுவாங்க. புதிய ஆட்சிக்கு எல்லோரும் வரிசையில், நாங்கள்லாம் 1980 நான் பார்க்குறேன், 46 ஆண்டுகளாக சட்டமன்ற நடவடிக்கைகளை பார்க்கிறவன். பல முதலமைச்சர்களை திரு எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, கலைஞர் கருணாநிதி, ஜானகி அம்மா, எல்லா முதலமைச்சர்கள் எடப்பாடி வரைக்கும் பார்த்துட்டோம், ஓபிஎஸ் வரைக்கும் பார்த்துட்டோம். அந்த முதல் பதவி பிரமாணம் முடிந்த உடனே பத்திரிகையாளர் சந்திச்சு பேசுவாங்க. அது இல்லை, மற்ற அமைச்சர்கள் பேசுறாங்க, ஆனந்த், அர்ஜுனா, இப்ப எல்லா அமைச்சர்களும் பேசுறாங்க. முதலமைச்சரும் பேசுவார், எதிர்பார்ப்போம். நீங்க ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்டா நம்ம இப்ப இருக்க முதல்வருக்கு இது மாதிரிலாம் பண்ணுங்கன்னு ஒரு அட்வைஸ் கொடுத்தீங்கன்னா, பர்சனலா கொடுத்தீங்கன்னா என்ன கொடுப்பீங்க? இல்ல, அதுதான் இப்ப நான் சொன்னது எல்லாமே அவருக்கு ஆலோசனையாக தான் இருக்கும். தவறு நடைபெறக்கூடாது, நான் சம்பாதிக்க வரவில்லை, எனக்கு ஏராளமான பணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களையும் சம்பாதிக்க விட மாட்டேன். ஏதாவது தவறு செய்யலாம், இந்த ஆட்சியை பயன்படுத்தி தவறு செய்யலாம் என்கிற எண்ணம் இருந்தால் வந்து ஒரு ஆட்டம் ஆடி பார்ப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் இப்பவே மறந்துடுங்க அப்படின்னு சொன்னார். அதை நிலைநிறுத்தணும். ஏன்னா அரசியலுக்கு வருகிற இளைஞர்கள் சம்பாதிக்க வேண்டும் என்கிற போக்கு எண்ணம் வந்துருச்சு. திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பி, எம்எல்ஏ இருக்கிறவங்க எல்லோருமே அவருடைய வசதி வாய்ப்புகளை ஆண்டுக்கு ஆண்டு பெறுகிற பொழுது அடுத்த அரசியலுக்கு வருபவர்களுக்கு இது மாதிரியான ஒரு போக்கு என்பது நமக்கு, அந்த ஆசை எல்லாருக்கும் இருக்குல்ல, இந்த ஆசை பேராசையாக மாறி நேரம் தவறுகள் செய்ய ஆரம்பித்தால் கட்சிக்கு மிகப்பெரிய அவப்பெயர் இருக்கும். எனவே அதில் மிகுந்த எச்சரிக்கையோடும் கட்டுப்பாடோடு இருக்கணும். தாவேக்காவினுடைய கிளைக்கழக நிர்வாகிகள் முதல் அத்தனை நிர்வாகிகளுக்கும் இவர் வந்து ஒரு மிகப்பெரிய கட்டுப்பாட்டை விதிக்கணும். தவறு செய்யக்கூடாது. தவறு செய்தவர்கள் எத்தனை பொறுப்புகளில் இருந்தாலும் அவர்களை உடனடியாக கட்சியிலிருந்து வெளியேற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி ஒரு இரும்பு கரம் கொண்டு அவர் கட்சியினரை கட்டுப்படுத்த வேண்டும். பொதுவாகவே மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இந்த பாலியல் பிரச்சனைகளுக்கு இதன் மீது தீவிரமான கவனம் செலுத்தி இதை முற்றும் முழுவதுமாக கட்டுப்படுத்த வேண்டும். இந்த நிலை அவரை ஒரு உயரத்திற்கு நிச்சயமா கொண்டு போகும் என்று நாம் நம்புறோம். இப்போ நம்ம தலைவர் ஜோசப் விஜய் முதல்வர் அவர் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னவா இருக்கும்? இந்த சவால்லாம் அவரால் பண்ண முடியுமா, ஃபேஸ் பண்ண முடியுமான்னு நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல? இல்ல, மிகப்பெரிய சவால்கள், மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டிய மிக பெரும் சவால்கள் இருக்கு. இதை தாண்டி அரசியல் கட்சிகளில் கிட்டத்தட்ட 75-76 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு ஒரு 57-59 உறுப்பினர்களோட பிரதான எதிர்கட்சியா அமர்ந்திருக்கிறது. இந்த பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கணிசமான சட்டமன்ற உறுப்பினரோட எதிர்கட்சியாக இருக்கிறது. இவர்கள் எல்லோருமே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள், அவர்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும். துறைவாரியாக அவர்களுக்கு வந்து பல விஷயங்கள் தெரியும். இப்ப இது தொடர்பாக அவர்கள் எழுப்புற கேள்விகளுக்கு இவர் பதிலளிக்க வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு இருக்கிறது. அவர் வந்து இதற்கான பயிற்சியை இப்போ இருந்தே எடுத்ததாக இருக்கணும். இந்த சவால் என்பது ஒரு கட்டத்துல நம்பிக்கை இல்லா தீர்மானம் என்று கொண்டு வந்து அதுல வந்து ஆட்சி கவிழக்கூடிய ஒரு நிலை உருவாவதை தடுப்பதற்கு மற்ற விஷயங்களையும் அவர் தீவிரமா கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆலோசனையாக சொல்லலாம். ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப அழகா தெளிவா சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.